ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா புடலங்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். புடலங்காய் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி பொரியல் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க கூட ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. இது வந்து வெரைட்டி ரைஸ்க்கு, சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் புடலங்காய் பொரியல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு வானலியில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இரும்பு வானலி எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வசதியாக இருக்கும். இப்போது எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக சோம்பு, கடுகு, உளுந்து சேர்த்து இது வந்து நல்லா பொரிய விட்டுறலாம். நம்ம வறுவல் மாதிரி பண்ண போகிறதால எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. நீங்கள் கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் சேர்த்த கடுகு, சோம்பு எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். நான் வந்து இன்றைக்கி சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 5 வெங்காயம் போல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தோல் உரிச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய், நீளமாக இருக்க பச்சை மிளகாய் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயமும் பச்சை மிளகாயும் இதில் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வெங்காயம் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் எடுத்துருக்க வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்து நான் வதக்கிக்கிறேன். காய்க்கு தகுந்த மாதிரி சேர்க்க தேவையில்ல. இப்போ இந்த வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா நம்ம ரோஸ்ட் மாதிரி பண்ண போகிறோம். இரும்பு சட்டியில் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு. நான்ஸ்டிக் கடாய் இருந்தால் அதில் கூட பண்ணிக்கோங்க. இப்போது உப்பு சேர்த்து இது நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா நான் 2 புடலங்காய் எடுத்திருக்கேன். அது மேலே இருக்க தோல் மட்டும் லைட்டாக சுரண்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னும் சின்ன சின்னதாக தேவைப்பட்டால் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான். இப்போ ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து வதக்கிக்கணும். இதை கிண்டி விட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்க்காம இதை அப்படியே வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பட் உங்களுக்கு வந்து இது தீஞ்சு போகுது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி தேவைப்பட்டால் தெளிச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி தண்ணி எதுவுமே சேர்க்காம அப்பப்போ கிண்டி விட்டு இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது மாதிரி கிண்டி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கணும் அப்படின்னா காய் நல்லா வெந்து வந்துடும், நம்மளுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடும். தண்ணி சேர்க்கறதுக்கு பதிலாக நம்ம தண்ணி சேர்க்காமல் ரோஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா கிரன்ச்சியாகவும் இருக்கும் மேலே நம்மளுக்கு. இப்போ இது வெந்திருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். இன்னுமே கொஞ்சம் நேரம் வேக வச்சோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கிண்டி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நான் வேக வச்சுக்க போகிறேன். இப்போது நல்லா நம்மளுக்கு வந்துருச்சு காய். செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சரிங்க. பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துருக்கோம், அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக கரம் மசாலா சேர்க்க போகிறோம். இது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா நான் சேர்த்துருக்கேன். ஒரு ஃப்ளேவருக்காக சேர்த்திங்க அப்படின்னா தான் ரொம்ப சூப்பராக இருக்கும், நான்வெஜ் பொரியல் மாதிரி. சேர்த்ததுக்கப்புறமா இதை நம்ம நல்லா கிண்டி விட்டுடலாம். கிண்டி விட்டுட்டு இந்த சேர்த்துருக்க மிளகாய் பொடி எல்லாமே வந்து நம்மளுக்கு நல்லா பச்சை வாடை போகணும். அந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் வந்து வதக்கி எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா சூப்பரான பொரியல் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மெத்தடில் ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேர்த்துருக்க சின்ன வெங்காயம், மசாலா எல்லாம் சேர்த்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பொரியல். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய சமையல் ரெசிபி பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.